இப்போ ஸ்க்ரீன்ல சில வருடங்கள் இருக்கும். இந்த வருடங்கள்ல நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ராசி கும்பம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவான ஆட்கள். இவங்க இயல்பாகவே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் இந்த வருடங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரங்க இந்த விஷயங்களில் இன்னும் ஒரு படி மேலே செயல்படுவாங்க. இவங்க இயற்கையாகவே அன்கண்ட்ரோலான ஆட்கள். அண்ட் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று பாசிட்டிவ் சைடில் எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும், இல்லைன்னா நெகட்டிவ் சைடில் எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று தலையை பிடிச்சிப்பாங்க, இல்லைன்னா வாழை பிடிச்சிப்பாங்க. இந்த ரெண்டு கெட்டானாட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆகவே ஆகாது. சரியோ தப்போ ஏதோ முடிவு எடுத்து டக்குன்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது டக்குன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய மனம் அப்படிங்கிறதும் எப்போவுமே ஒரு தீராத தாகம் கொண்டதாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் நடந்துட்டாலும் சரி, அது நல்லதாக நடந்தாலும் சரி, கெட்டதாக நடந்தாலும் சரி, இவங்களுக்கு அந்த கற்பனை அப்படிங்கிறது போகவே போகாது. ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைச்சிருச்சு, சரி அதோட நிறுத்தணும் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. திரும்ப அதைவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அது ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கல, சரி அதை விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னா அதுவும் கிடையாது. திரும்ப அதைவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிளியராக சொல்லணும்னா இடமும் மனிதர்களும் தான் மாறாங்களே தவிர விஷயம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மேலே அளவு கடந்த பற்று அப்படிங்கிறது இவங்களால் தவிர்க்கவே முடியாது. சும்மா இருந்தால் கூட அவங்கள அறியாமல் அந்த விஷயத்துக்குள்ளே அவங்க மூழ்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்போவுமே நிலையாக இருக்காது. அண்ட் இவங்களை சுற்றி எப்போவுமே நிறைய கான்ட்ரவர்சியான ஆட்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. எப்போவுமே இவங்களை அப்போஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.